கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முத்தான்வகம். காஞ்சி மகா பெரியவா இந்த பேரை கேட்கும் போதே நம்மள அறியாம நமக்குள்ள பக்தியும் அன்பும் நெகிழ்ச்சியும் பாதுகாப்பும் ஏற்படுறது. மகா பெரியவா செஞ்ச அற்புதங்கள் எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு நிகழ்வை இன்னைக்கு பார்க்கலாம். விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருந்தது ஹம்பி. பாறைகளால் சூழப்பட்ட நகர். முகலாய படையெடுப்புக்கு பின்னரும் கூட அந்த சிற்பங்களும் கட்டட அமைப்புகளும் சிதிலடையாமல் இருந்திருக்கு. அத்தனை உறுதியாக இருந்திருக்கு. அப்போது அந்த காலத்தில் கட்டிட வல்லுநர்களோட திறமையை நம்ம என்னன்னு சொல்கிறது? துங்கபத்ரா நதிக்கரையில் அழகாக அமைஞ்சிருக்கு பாறைகளுக்கு நடுவே ஹம்பி. ஒரு நாட்டுப்புற கதை சொல்வதுண்டு. ஹனுமான் தன் வானர நண்பர்களோட இந்த பாறைகளெல்லாம் வீசி விளையாடுவாராம். அப்படியே ஒரு பாறை தான் ஹம்பியா மாறி இருக்குன்னு சொல்லப்படுறது. ஒரு முறை மகா பெரியவா இந்த இடத்துல முகாமிட்டிருக்கார். தன்னுடைய காலை அனுஷ்டானங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அவர் ஒரு பாறையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாராமா. அவர் கூட இருந்தது ஸ்ரீ பவார் அப்படிங்கிற ஒரு பாதுகாவலர். காஞ்சி மடத்துல பல வருடங்கள் வேலை செஞ்சிருக்கார். நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். மகா பெரியவா அந்த பாறையே பார்த்துட்டு மௌனமா நிக்கிறத பார்த்து சுற்றி இருந்த பக்தர்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, எதனால பெரியவா இந்த பாறையை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு மகா பெரியவா பவார் கிட்ட சொல்றாராமா, இந்த பாறையை கொஞ்சம் நகத்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பவாரும் சில பக்தர்கள் உதவியோட அந்த பாறையை நகர்த்துறார். அங்க ஒரு துவாரம் தென்படுறது. பெரியவா பவார் கிட்ட சொல்றாராம், இந்த துவாரம் வழியா நீ உள்ள போயிட்டு வாயே அப்படின்னு சொல்லிட்டு. பவாருக்கு கொஞ்சம் பயம். அவர் சொல்றாரா, 1000 வருடம் பழமையான இந்த பாறை, அதுக்குள்ள விஷ ஜந்துக்கள் சர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும், பயமா இருக்குன்னு. அப்போ யாரும் எதிர்பாராத விதத்துல மகா பெரியவா அந்த சுரங்கப்பாதைக்குள்ள நுழைஞ்சிடுறார். எல்லோருக்கும் பதபதப்பு. பவாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா மகா பெரியவா ஒரு பொக்கிஷம் இல்லையா, அவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை பவாருக்கு இருக்கு. ஒரு 10 நிமிடம் கழித்து மகா பெரியவா இன்னொரு வழியாக வெளியில வரார். அப்பதான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கிறது. அப்புறம் பெரியவா சொல்றார் பவார் கிட்ட, இப்ப நீ உள்ள போயிட்டு வாயே அப்படின்னு சொல்லிட்டு. பவாருக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் மகா பெரியவா நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அந்த சுரங்கப்பாதைக்குள்ள நுழையிறார். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா அப்படின்னு சொல்லிண்டே அவர் நுழையிறார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியில வரார். அவர் வெளியில வரும்போது அவருடைய கண்கள்ல கலக்கம், உடல் அப்படி ஒரு நடுக்கம். மகா பெரியவா பவார் கிட்ட கேட்கிறாரா, சுரங்கப்பாதை பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பேசவே முடியல, நான் தழுக்கிறது. அப்போ அவர் சொல்றாராமா, நான் உள்ள நடந்து போயிட்டே இருந்தேன். அப்ப ஒரு பாறை மேல வெளிச்சம் படர்ந்தது. அங்க ஆஞ்சநேயர் பத்மாசனம் போட்டுண்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. மகா பெரியவா மெதுவா சிரிச்சுண்டாராமா. எப்பேற்பட்ட புண்ணியவான் ஸ்ரீபவார். மகா பெரியவா கூடவே இருந்து கைங்கரியம் பண்றார். அதுக்கும் மேல ஆஞ்சநேயருடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்கு. மகா பெரியவா எப்பவும் வலியுறுத்தி சொன்ன விஷயம் ராமநாமா. ராமா ராமா ராமான்னு சொல்லிண்டே இருங்கோன்னு அவர் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கார். ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு குழந்தைகளை வலியுறுத்தி இருக்கார். அந்த மாதிரி எழுதுற குழந்தைகளுக்கு பரிசும் கொடுத்திருக்கார். ஆக பவாருக்கு அன்னைக்கு ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடைத்தது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வணங்கி, ஸ்ரீராமச்சரணம் 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 பஜே, வைதேஹி ராமம் வைகுந்தராமம் பூபாள சூடாமணிம், ஆத்மபிராமம் பிரபு சாயி ராமம் ஸ்ரீராமச்சரணம் பஜே, ஆத்மபிராமம் சத்யசாயி ராமம் ஸ்ரீராமச்சரணம் பஜே, ஸ்ரீராமச்சரணம் 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 பஜே. மகா பெரியவா சொன்னபடி ராமா ராமா ராமான்னு இன்னைக்கும் ஜபிச்சுட்டு இருப்போம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற பழக்கத்தை விடாம இருப்போம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் ஆஞ்சநேயரும் மகா பெரியவாளும் நம்மளையும் நம்முடைய பாரத தேசத்தையும் எப்பவுமே பாதுகாத்து கொண்டே இருப்பார்கள். ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா.